Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு இந்த செகண்ட் மிட் 2025 கான ஒரு அபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் போடுங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் லைக் போடாமே பார்க்குறீங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனல் ஏதாவது உள்ள ஜாயின் பண்ணிக்கிறங்க. அப்பதான் ஃபியூச்சரில் நீங்கள் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ரெண்டுடைய லிங்க்குமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 12th கெமிஸ்ட்ரிக்கு இந்த செகண்ட் மிட் டேர்முக்கு கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் 35 மார்க்ஸ்க்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் 50 மார்க்ஸ்க்கும் நமக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றது போட்டிருக்கோம். போர்ஷன் வந்து காமன் தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே. ஸோ அந்த சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா செகண்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களால் வந்து சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை போய் பாருங்கள். அதில் சொல்லியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அதோட லிங்க்கை வேணால் நான் இந்த வீடியோடைய எண்ட் ஸ்க்ரீனில் தரேன். அதில் போய் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது வந்து ஒரு 50 மார்க்ஸ்க்கு நடந்த ஒரு கொஸ்டின். சரியா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கலாம். நமக்கு 1 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 10 கொஸ்டின்ஸில் 8 கொஸ்டின்ஸ் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸும் 2 கொஸ்டின்ஸ் வந்து இன்டீரியர் கொஸ்டின்ஸும் இருக்குது. ஸோ அதே போல் இது தமிழ் மீடியம்கான கொஸ்டின் பேப்பர். இதுவும் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ்க்கு நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். 1 மார்க் வந்து உங்களுக்கு 10 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. இந்த 10 மார்க்ஸில் கண்டிப்பாக 8 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டீரியர் கொஸ்டின்ஸோ கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸாக தான் கேட்டிருப்பாங்க. சரியா? ஸோ அதனால் வந்து 1 மார்க்கில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்டீரியர் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா தான் 1 மார்க்கில் வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்றத. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எனி 5 கேட்டிருக்காங்க. 5 × 2 10 மார்க்ஸு. டோட்டலாக நமக்கு 8 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு 5 கேட்டிருக்காங்க. இதில் இந்த லிமிடேஷன்ஸ் ஆஃப் வேர்னஸ் தியரி இது நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அப்புறம் ஒய் டஸ் கண்டக்டிவிட்டி ஆஃப் அ சொல்யூஷன் டிக்ரீஸ் அண்ட் டைல்யூஷன் ஆஃப் த சொல்யூஷன் நம்ம கொடுத்தது தான். அதுக்கப்புறம் ரைட் நோட்ஸ் ஆன் டிண்டால் எஃபெக்ட் நம்ம கொடுத்த கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் அந்த ஹாஃப்மன்ஸ் புரோமைட் ரியாக்ஷன் நம்ம கொடுத்தது தான். அதுக்கப்புறம் இந்த ஐடென்டிஃபை ஏ அண்ட் பியும் நம்ம கொடுத்தது தான், கம்பல்சரியும் சேர்த்து. இப்போ 1 2 3 4 5 கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ் வந்துருக்குது 2 மார்க்கில். சரியா? ஸோ அதே போல் இந்த தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11 காப்ரியல் தாலிமைடு தொகுப்பு இது நாம் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்து தான் வந்திருக்குது. அதுக்கப்புறம் அயனியாதல் மாற்றியம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. அதுக்கப்புறம் வந்து ஃபாரடேவின் 2ஆம் விதி. அதுக்கப்புறம் கடுகு எண்ணெய் வினை. அதுக்கப்புறம் இந்த ஏ அண்ட் பியை கண்டறிக. இதுவும் நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல தான் நமக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸுமே கேட்டிருக்காங்க. சரியா? தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பருமே 5 கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல இந்த கார்பிலமைன் ரியாக்ஷன் இது. அதுக்கப்புறம் வந்து ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ், கோல்ராஸ் லா. அதுக்கப்புறம் அட்சார்ப்ஷன் தியரி ஆஃப் கேட்டலைசிஸ். அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் பாண்டிங் இன் மெட்டல் கார்பனைல்ஸ். அதுக்கப்புறம் இந்த கம்பல்சரி கொஸ்டின் இதுவும் சேர்த்து 1 2 3 4 5 6 கொஸ்டின் வந்து உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை உப்புகள் மற்றும் அணைவு சேர்மங்கள் ஆகியவற்றுக்கு இடையேயான வேறுபாடு, இணைதிறன் பிணைப்பு கொள்கை, அப்புறம் வந்து அந்த ஐபேக் நேமு, அதுக்கப்புறம் கால்வனிக் மின்கல குறியீடு, தன்னிழப்பு பாதுகாப்பு, காம்பர்க் வினை, அதுக்கப்புறம் இந்த கம்பல்சரி கொஸ்டின் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது தான் கேட்டிருக்காங்க தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும். சரியா? 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. நமக்கு டைரக்ட் 5 மார்க்ஸும் வரலாம், 2 மார்க் 3 மார்க்ஸ் சேர்த்தும் கேட்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் 5 மார்க்ஸ் தான் கேட்டிருக்காங்க. போஸ்ட்லேட்ஸ் ஆஃப் வேர்னஸ் தியரி, அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின், அதுக்கப்புறம் டேனியல் செல்லு, அதுக்கப்புறம் நென்ஸ்ட் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் இந்த ரியாக்ஷன். சரியா? 3 5 மார்க் கொஸ்டின்லையுமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. ஸோ அதனால 1 நம்ம என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அதே போல் இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னாலும்
வெர்னர் கொள்கை, அதுக்கப்புறம் இந்த கொஷினு, அதுக்கப்புறம் கோல்ராஸ் லா, அதுக்கப்புறம் இந்த ஓரிணைய மூவிணைய ஈரிணைய, அதுக்கப்புறம் நென்ஸ்ட் சமன்பாடு, இது எல்லாமே நம்ம கொடுத்ததுலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்க. அதில் கொடுத்துருக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் தரவா படிச்சுக்கிறங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்களான்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.